கல் மாதிரி இருப்பார். இப்படி தொட்டாலே உங்களுக்கு அந்த மூட்டையில் வந்து அந்த நெல் மூட்டையில் இது சொறி எடுப்பாங்க பாருங்க. அவர் விரல் இப்படி விட்டால் இவ்வளோ பெரிய ஓட்டம் வந்துடும். அந்த அளவுக்கு கை ஸ்ட்ராங்கான கை. அவரே உதாரணம் ஒரு கட்டத்தில் வந்து மன உளைச்சல் இதுக்கெல்லாம் ஆளான பிறகு உடல்நிலை சரியில்லாம போகுது. அது கடைசி காலத்தில் உங்களுக்கு மருதி கூட ஒரு ஆயிடுது. நானே ஒரு முறை மீட் பண்ணோம். ஒரு நாள் வந்து பத்திரிக்கையாளர், சினிமா பத்திரிக்கையாளர் மறுபடியும் மீட் பண்ணுவோன்றாரு. அதே மாதிரி போய் மீட் பண்ணுறோம். வாங்க ரவி என்றார். தலைவர் நான் கேப்டன், நான் சவிதா வாங்க சவிதா, வாங்க சவிதா. ஒரு சின்ன தடுமாற்றங்கள்லாம் வருது. அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு பம்பரமாக சுழந்துட்டு இருந்தவர் ஒரு இடத்துலேருந்து உட்கார்ந்து இப்படி நிமிர்ந்து உட்கார முடியலை, நிற்க முடியலை அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தான். இப்படி ஸ்ட்ராங்காக கம்பீரமாக நடந்த ஒருத்தர் இப்படி உட்கார முடியலை, யாராவது உதவியோடு தான் நீங்கள் உடை மாற்றணும் இது பண்ணணும்னு சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான். அதான் நீங்கள் அந்த பழைய படங்கள் பார்த்துட்டு இதை அவருடைய நிலையை பார்க்கும்போது அவரே எதிர்க்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இருந்தது. அவர் கொஞ்சம் உடல்நிலையை ரொம்ப சரியில்லாமல் போயிட்டு மன உளைச்சலோடு இருந்தார். ரொம்ப எப்படி இருந்தோம் நாம இப்படி ஆயிட்டோமேங்கிறது தான். சிங்கம் மாதிரி காட்டுக்கே ராஜாவாக சிங்கம் மாதிரி இருந்தீங்க. அது கடைசி காலகட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப நலிந்து போயிட்டார்.